ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பீட்ரூட் இட்லி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட், நான் ஒரு 6 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி, அது கூட வந்து ஜீரகம், கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் தகுந்த மாதிரி நமக்கு வந்து மாவுலேயே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ பீட்ரூட் தகுந்த மாதிரி மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து நேசாக வந்து அரைச்சி எடுத்து நம்ம வந்து மாவில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மாவில் நல்லா கலந்து விட்ட வாட்டி நான் வந்து இட்லி தட்டில் வந்து ஊற்றிக்கிறேன். நல்லா வந்து 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து இட்லி வந்து நல்லா புசு புசு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து இட்லி வந்து வெந்துருச்சு, நல்லா புசு புசுன்னு வந்து சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து பிளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன். இது வந்து நல்லா வந்து குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்களும் உங்கள் குழந்தைக்கு வந்து செஞ்சு கொடுங்க. பீட்ரூட் சாப்பிடாதீங்க கூட வந்து பீட்ரூட் இட்லி வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வித் தான் பீட்ரூட் இட்லி, சின்ன வெங்காயம் தக்காளி சாம்பார், அப்புறம் தேங்காய் சட்னி. உங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.